பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினி மேட்சஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பற்றி பார்த்தீங்கன்னா, நிஞ்சா மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு நாய் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பரத் வந்து இதில் பங்கேற்றிருக்காரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் தான் இது வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் மூவி வந்து நல்ல ஒரு வெற்றி படுத்துச்சு. ஸோ அந்த டேரக்டர் தான் வந்து இதை எடுத்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த மூவி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே, தலைவர்ஸ் 173லேருந்து நம்ம சுந்தர் சி விலகினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து யார் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிருந்துச்சு. இப்போ ஆர்கேஎஃப்ஐலேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம்குமார் பாலகிருஷ்ணன் இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கிங்ன்ற மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். நல்லா இருந்தது அந்த மூவி, வந்து ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அந்த மூவி வந்து நல்லா போயிருந்துச்சு. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவி வந்து தலைவர் 173 வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து எப்போ பிகின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மார்ச் இல்ல, அதாவது பிப்ரவரி அந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க விடல. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, AK-64 எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து சர்ச்சையெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ AK இவ்வளோ கேட்குறாரு, இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாரு ப்ரொடக்ஷன் கிட்ட. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து தரத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நியர்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மூவியோட இது எலமெண்ட்ஸ்லாம் கூட ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை ஸ்கவுட் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து எந்த ஒரு புஷ்பேக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ பிப்ரவரியில் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த மூவி முடியிற வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போயிட்டு போவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அந்த மூவியை பற்றி எப்போ அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்பிரிட் மூவிலேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஷூட்டிங் அதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாப் தட்டி. ஸோ இந்த மூவியில் வந்து யார் யார் இப்போ கேஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ரன்வீர் கபூர் வந்து இந்த மூவியில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கிரே ஷேடான ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவங்களோட ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வர்றதா வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஓகே, லிஃப்ட் மூவியோட டைரக்டர் வினீத் பாரத் பிரசாத் அவர் வந்து என்ன ரீசெண்டான இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹரிஷ் கன்யனோட தசமகன் அந்த மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலான ஒரு பிளேஸ், அதாவது சென்னை, நார்த் சென்னையில் இருக்க ஒரு ரியலான பிளேஸு. ஸோ அதில் நடக்கிற ஒரு கதைக்களத்தை தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் ரேப் கல்ச்சர் வந்து கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து பாடுற மாதிரி தான் அந்த ப்ரோமோலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டீகோடிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மூவியில் வந்து யார் ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ஹீரோயினாக யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பிரித்தியா முகுந்தன் வந்து இந்த மூவியில் வந்து ஒரு ஹீரோயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. எந்த மாதிரியான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆங்கிலோ இந்தியன் கேர்ளாக வந்து ப்ளே பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. ஓகே, நியூ ஃபிலிம் லோடிங் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டரும் அதுக்கப்புறமா அர்ஜுன் தாஸும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வந்து ஒரு மூவி வந்து எடுக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூவியோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, விக்னேஷ் வேணுகோபால் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகே. சூர்யாவோட கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, அ ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 3, 2 டேஸ்ல வந்து போய் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தராக்கு எப்படி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு போர்ஷன் இருந்துச்சோ, ஸோ அந்த அருள் வர மாதிரி இருந்துச்சோ, அந்த கான்செப்ட் வந்து இங்கேயும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து எப்ப லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஜனவரி 23 வந்து இந்த மூவி வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்திருந்த அரசன் மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் வந்து அண்டர் ப்ராசஸ்ல தான் போயிட்டுருக்கு. ஒரு பிக் ஸ்டார் வில்லன வந்து நாங்க தேடிட்டுருக்கோம். எஸ்டிஆருக்கு ஆப்போசிட்டா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம். ஷூட்டிங் வந்து எப்படி பிகின்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.